டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு 10 நாட்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று அளித்த பரிந்துரையை ஏற்க மறுத்த கவர்னர் நஜீப் ஜங் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைத்தார். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தியதை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு திங்களன்று நீதிபதி RM லோத்தா, தீபக் மிஸ்ரா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசு 10 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டுமென உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியதோடு வழக்கு விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவுக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஆஜரான வக்கீல் பாலி எஸ் நாரிமன் வைத்த வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த வழக்கை அரசியல் போட்டியாக மாற்ற நீதிமன்றம் விரும்பவில்லை என்று நீதிபதிகள் கருத்து கூறினர்.